மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 0.01 குறைஞ்சிக்கன்னு சொன்னாங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். 0.01 இல்ல, பெரிய மாற்றத்தை மக்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நான் டெல்டா மாவட்டத்துக்காரன். டெல்டா மாவட்டத்தில் நெல் மட்டுமே அதிகமாக விளைகிற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முறையில் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கும்போண சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்மை பட்ஜெட்டை 20 துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு பட்ஜெட் கடந்த ஆட்சியை போல கொடுத்திருக்கிறார்கள். அதுல வேளாண்மை துறைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது விவசாயிகளுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. நீங்க எல்லாரும் கருத்துல தினம் பார்ப்பீங்க, பத்திரிகையில தொலைக்காட்சியில பார்த்து கொண்டு போய் எல்லாருக்குடைய கருத்து வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு பொதுவாக அந்த 2 பட்ஜெட்டுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கணும். முதல் பட்ஜெட்ல வரவேற்பு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அதுக்கு காரணம் வேளாண்மை சார்ந்த அறிவிப்புகள் இதுல மிக குறைவாக இருக்கிறது. எங்க பகுதியில் ஒரு சுலவடை ஒன்று என்னன்னா, ஏழை வீட்டில் கோழி குழம்பு வச்சா ஒண்ணு ஏழைக்கு நோவா இருக்கணும், இல்லைன்னா கோழிக்கு நோவா இருக்கணும். ஏழைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில், இல்லைன்னா கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில். இதுதான் ஏழை விவசாயியுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும், ஆத்துல தண்ணி வரணும், வாய்க்கால கொண்டு போகணும், வயல்ல பாய்ச்சணும், நாத்து விடணும், நடவு நடணும், அறுவடை செய்யணும். இதுதான் எங்கள் வாழ்க்கை. விவசாயம் என்பது எங்களுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை, எங்களுடைய வாழ்வாதாரம். எனவே எனது இங்கே இந்த 2 பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுத்த நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்காதனால வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. 1,85,000 ஏக்கர்ல, அதாவது ஆட்டுப்பாசன குறுவை சாகுபடி விவசாயிகள் சாகுபடி செய்யவில்லை. 1,85,000. அதே போல பம்பு செட்ல கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். அந்த கணக்கு சொன்னாங்க பாருங்க, நாங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். நானும் அந்த துறையுடைய 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவன், உணவுத்துறை அமைச்சராக. இது புரட்சி அம்மாவுடைய காலம், எடப்பாடியார் காலத்தில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன். அது இடையில அதையும் சொல்லிக்கிறேன்னா, அதாவது எதுக்காக அதை சொல்றேன்னா, கடந்த காலங்களில் மொத்தமாக சொன்னார். அதற்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதில் சொன்னார்கள். கடந்த காலங்கள்லாம் பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படவில்லை, அரிசி சரியாக இல்லை என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். நான் பேசும்போது சொல்லலாம் இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில் 2011 அம்மா ஆட்சி, மறுபடியும் 2016 அம்மா ஆட்சி, 32 ஆண்டுகள் கழித்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எங்கள் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு காரணம், அம்மா என்னை ஒரு நாள் அழைத்து சொன்னார்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, தொடர்ந்து ஆட்சியில் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. புரட்சி எம்ஜிஆருக்கு பின்னால இப்ப நம்ம தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதுல பொது விநியோக திட்டமும் ஒன்று என்று மாண்புமிகு புரட்சி அம்மா சொன்னார்கள். அரிசி சரியா இல்லாம இருந்திருந்தா எப்படி அந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா? மறுபடியும் எப்படி ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருப்பார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியில பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பணியோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அதோடு எனது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். தண்ணி திறக்காதனால பெரிய பாதிப்பு வந்திருக்கு. குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறுவை சாகுபடி விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிவாரணம் குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது, அதற்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல 27,000 ரூபாய் ஏக்கருக்கு குறுவையில பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கெடுத்து அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அவையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அந்த பகுதியில், எங்கள் பகுதியில் எங்க பார்த்தாலும் வறட்சி நிலவுகிறது. எல்லா இடங்களிலும் குடிதண்ணியே பிரச்சனை இருக்கு, குடிதண்ணிக்கே பிரச்சனை இருக்கு. காலி குடங்களோடு பெண்கள் சாலை மறியல் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய டெல்டா பகுதி மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்கான அவர்களுக்கான ஆதார தொகையை, அவர்களுக்கான ஆதார உதவியை விவசாய தொழிலாளர்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும், அந்த அரசு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை கிட்டத்தட்ட 134 ஆண்டுகள்
1892 ஆண்டு தொடங்கியது இந்த பிரச்சனை. அன்றையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள். 134 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. 54 ஆண்டுகளில் காவிரி பிரச்சனையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. என்ன சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் 1987 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். 90ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91ஆம் ஆண்டு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னாலே படிப்படியாக நாம் அதுல ஒவ்வொரு காலம் அந்த ஆட்சியாளர்கள் அதற்காக போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் விளைவாக கடைசியாக நமக்கு வந்ததுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நம்ம குறுவைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னால மே மாதமே அதற்குரிய பணிகளை தொடங்கிட வேண்டும் ஒரு ஆட்சி. அதனால தண்ணி திறக்காம போயிடுச்சு. சிவகுமார் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், எங்களுக்கு தண்ணி இல்ல, சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது என்று அப்படியே தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்புறம் நமக்கு 4 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது. ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது 4 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு. 4 டிஎம்சி தண்ணீர் இல்ல, எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கே தண்ணி இல்ல, நான் எப்படி கொடுக்க முடியும் கேட்கிறார். ஆனால் அதுக்கு பின்னால்தான் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம உச்ச நீதிமன்றம் செல்கிறோம். ஆனால் 2 நாள் மழை பெய்யுது கர்நாடகத்தில். 2 நாள் மழை பெய்ஞ்ச உடனே அங்க இருக்க அணைகள் எல்லாம் உடைந்து விடுமா. முதலமைச்சரே சொல்கிறார், அணைகள் உடைந்து விடும், அணைகளை நாம் திறந்து விடுவோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 2 நாள்ல கபினி அணை, அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையெல்லாம் 2 நாள்ல நிரம்பி போயிட்டா நம்ம என்ன கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு என்ன வடிகாலா? இவங்களுக்கு உபரி நீரை கொடுப்போம், நம்ம உரிய நீரை கேட்கிறோம், நம்முடைய உரிமையை கேட்கிறோம், உரிய நீரை கேட்கிறோம். அவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், வந்து பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை. முதலமைச்சர் அன்றைக்கு அதில் உணர்வுபூர்வமாக பேசினார்கள். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, வா தண்ணி இல்ல வேண்டாம் சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டாக்காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்களே, பேரவைத் தலைவர்களே, இது ஒரு பக்கம். நம்ம இந்த காவிரி பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் 93ல 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த தலைவி மாண்புமிகு புரட்சி அம்மா 86 மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு பெண்மணி முதலமைச்சர் சொன்னார், 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அது ஒன்று. 22 நாட்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த பொழுதும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். காவிரி பிரச்சனைக்காக எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இது ஒன்று. இதுல எங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கிறது. புரட்சி எம்ஜிஆர் காலம், புரட்சி அம்மா காலம், புரட்சி எடப்பாடியார் காலம். அதுக்கு பின்னால பேரவைத் தலைவர்கள் 19 நிமிஷம் பேசியிருக்கீங்க, போதும். நீங்க அவருக்கு இல்ல இன்னொருத்தரோட உங்களை ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடாது. சில விஷயங்களில் சில நிகழ்வுகளில் அவசியம் ஏற்பட்ட சில நிகழ்வுகளில் நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படுகிற போது ஏற்புடையது என்றால் அதை அனுமதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை குறுக்கீடு இல்லாமல் 19 நிமிடம் பேசிவிட்டீர்கள். நன்றி சொல்லி முடியுங்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறார்கள். மேகதாது அணை கட்டிட்டா என்ன நிலைமை என்னாகும்? அங்கிருந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறது. மத்திய அமைச்சர் சொல்கிறார், எதுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை என்ன சொல்கிறார்? அதிகமான தண்ணீரை கேட்கிறார்கள், பெங்களூர் நகரத்திற்கு அதிகமான தண்ணீரை கொண்டு போக நினைக்கிறார்கள். அதே போல புனல் மின்சாரம் தயார் செய்ய நினைக்கிறார்கள், அதனால திருப்பி அனுப்பியிருக்கோம் சொல்லி அமைச்சர் சொல்கிறார். அவர் ஆள் பார்ட்டி கூட்டத்தை கூட்டுறார். உள்நோக்கத்தோடு சிவகுமார் நடந்து கொள்கிறார். எனவே நான் முதலமைச்சரை, இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரியிலே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி எங்களுடைய டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னாடி நடக்காத நடவடிக்கை இல்லை. நம்முடைய மின்துறை அமைச்சர் சொல்வதை போல இதுக்கு முன்னால் இல்லாத நடவடிக்கை இல்லை.
அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய அனைத்து கட்சியை கூட்டி இதற்கு உடனடி நடவடிக்கை, சட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியுடைய பிரதிநிதிகள் ஒருவன் அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் எங்க பார்த்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் தேங்கி கிடக்கிறது. ஏற்கனவே எடுத்த நெல் இப்ப எடுக்கிற நெல் தேங்கி கிடக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம், டெல்டா மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. அதனால அந்த மூட்டையும் மழையில நனைஞ்ச போது விவசாயிகள் கொண்டு வருகிற நெல் மூட்டையும் மழையில நனைந்து விடுகிறது. உடனடியாக எல்லா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற நெல்லை எல்லாம் உடனே நீங்கள் நகர்வு செய்து அனுப்பிட வேண்டும், கிடங்குகளுக்கு அனுப்பிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர் இறுதியாக ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம் இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை. அறம் இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்லல. அறம்னா சொன்னதை செய்யணும்ல, சொன்னதை செய்யவில்லை. எந்த உங்களுடைய அறிவிப்புகள் எதுவும் தேர்தல் நிதிநிலை அறிக்கையில வரவில்லை. அறம் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை, பொருள் இல்லை. அறமும் பொருளும் இல்லாதால் மக்களிடத்தில் இன்பம் இல்லை என்பதனை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.